சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக ப்ரோனோட் அடிப்படையில் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அதற்கு ரெக்கவரி ஆஃப் மணி என்று சட்டத்திலே சொல்லுவார்கள். அந்த ஸ்டாம்ப் ஒட்டி அந்த ப்ரோனோட் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்தாருங்கிறத நிரூபித்து அந்த கடன் கொடுத்தவர் அதற்குரிய டிகிரியை வாங்குவார். இது மணி டிகிரி அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த மனுவோடவே சேர்த்து அந்த வழக்கிலேயே ஒரு மனுவை போடுவாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த சொத்தை இந்த கடன் வாங்கினவர் விற்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், அதாவது தீர்ப்புக்கு முன்ஜப்தி என்று அதற்கு பெயர். அந்த மனுவையும் சில நேரங்களிலே நீதிமன்றம் அனுமதித்து விடும். அது வில்லங்க சான்றிதழிலும் ஏறிவிடும். அவர் அந்த வழக்கு முடிகின்ற வரை அதனை விற்பனை செய்ய முடியாது. அதற்கு பிறகு அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் அதற்கு பிறகு அந்த அட்டாச்மெண்ட் முழுமையாக செய்யப்பட்டு விடும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு சொத்தை வித்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன்பு 6 மாதத்திற்கு முன்போ 1 வருடத்திற்கு முன்போ அவர் ஒரு சொத்தை, அதாவது இந்த கடன் வாங்கியவர் விற்பனை செய்திருந்தால் அந்த கடன் 53 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்துரிமை மாற்று சட்டத்தின்படி கடன்காரர்களை ஏமாற்றுவதற்காக அந்த ஃப்ராடாக எழுதி வைக்கப்பட்ட கிரயப்பத்திரம், அந்த கிரயப்பத்திரம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அந்த இடத்தை கிரயம் வாங்கினார் அல்லவா இந்த கடன்காரரிடமிருந்து, அவரையும் ஒரு தரப்பினராக சேர்த்து வழக்கு தொடுப்பார்கள். அந்த மாதிரி கொடுக்கிறப்ப இந்த முன்ஜப்தியையும் சேர்த்து மனுவாக போட்டு பல நீதிமன்றங்கள் தவறுதலாக அந்த முன்ஜப்தியையும் அதிலே வழங்கி விடுகிறார்கள். இது தவறு என்று உச்ச நீதிமன்றம் சமீபத்திலே ஒரு நல்ல பரபரப்பான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதாவது அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் என்பது இந்த ஃப்ராடுலண்ட் சேல் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த 53 சொத்துரிமை சட்டத்தின் கீழே அந்த மாதிரி ஒரு சட்ட கருத்தை எடுத்து வைத்து இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அதில் ஜப்தி பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி ஜப்தி பண்ணுகிற போது அந்த கடன்காரரினுடைய பெயரில் சொத்து இருக்க வேண்டும். அதான் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். அதாவது அவர் கேஸ் போடுறப்ப அவரு அந்த சொத்தினுடைய உரிமையாளராக இருக்கணும். அப்பதான் ஜப்தி பண்ண முடியும். அதற்கு முன்னாடி வித்ததெல்லாம் அது உண்மையான டிரான்சாக்ஷனா அல்லது போலி டிரான்சாக்ஷனான்னு நீதிமன்றம் கற்பனை செய்து கொண்டு ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுக்க முடியாது. இந்த 53 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்பது ஃப்ராடுலண்ட் சேல் என்றால் அதற்கென்று தனியாக ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும். அந்த வழக்கிலே உண்மையிலேயே இந்த கிரயம் பெற்றவர் கடன்காரர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக விற்பனை செய்தாரா இல்லையா என்பது போன்றவை எல்லாம் தனிப்பட்ட ஒரு இஷ்யூஸாக, ஒரு சங்கதிகளாக அதிலே முடிவு செய்யப்பட வேண்டுமே ஒழிய, இந்த சமயத்திலே இந்த அட்டாச்மெண்ட் என்கிற அந்த ஜப்தி, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 53 ரெண்டையும் ஒன்னா சேர்த்தி கிரயம் பண்ணின முதல்ல இருக்கிற சொத்தை எல்லாம் ஜப்தி பண்ண முடியாது என்று நீதியரசர்கள் நாகரத்னா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சமீபத்திலே வெளிவந்திருக்கிறது. இது 2026 சிடிசி வால்யூம் 1 பக்கம் 113 பதிவிடப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.